வணக்கம், நான் சித்தா டாக்டர் அனிதா யோகேஸ்வரன். இவங்க ராஜம்மாள் குமராபாளையம் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஷோல்டர் பெயின், லோ பேக் பெயின், இடுப்பு வலி சிவியராக இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ இதுக்கு சித்தா மெடிசனில் கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா பெயினுக்கான மெடிசன் இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு பெயின் வந்ததுக்கான ரீசன் வந்துட்டு இவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால நின்றுட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. கூட அவங்க கைக்கு வந்து அதிகமாக ஒர்க் கொடுக்கறதுனால ஷோல்டர் பெயின், இடுப்பு வலி இருக்கு. இவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கேட்குறப்ப இவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம். அதனால கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டு இடுப்பு வலி, ஷோல்டர் பெயின் வந்தது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருஷமா அல்சர் ப்ராப்ளம்? 20 வருஷமா இருக்குங்க. எனக்கு 20 வருஷமா இருக்குங்க. இப்போ ஏஜ் உங்களுக்கு 40, உங்களுக்கு 20 இயர்ஸ் வந்து இருக்கு. நான் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்கேன். நிறைய பார்த்தீங்கன்னா மெடிசன் இல்லாத ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹோமியோபதி போனேன், அங்கேயும் சரியாகல. அதுக்கப்புறம் பால் அழுத்த சிகிச்சைன்னு சொல்லிட்டு கால்வலின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு போயிருந்தேன். ஆனால் அதுக்கும் சரியாகல. மறுபடியும் பிசியோதெரபிகிட்ட போனேன், அதுக்கும் பெயினுக்காக போனேன், ஆனால் அதுக்கும் சரியாகல. அப்புறமேட்டு ஆர்த்தோ டாக்டரையும் கன்சல்ட் பண்ணேன். அவர் ஒரு பாலியாக சொன்னார், அதுவும் எனக்கு இதாகலைங்க, சரியாகல. அதுக்கப்புறம் உங்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் சரி சித்தாவிலேயே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அதில் முயற்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ரொம்ப சிவியராக இருந்த சமயத்தில் தான் நான் உங்ககிட்ட வந்தேன். ஓகேங்க. அப்போ வந்து உங்களுக்கு வயிறு எரிச்சல், கொஞ்சம் காரம் சாப்பிட்டா கூட நெஞ்செரிச்சல், அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங், வயிறு உப்பசம், நெஞ்ச கரிப்பு, நெஞ்செரிச்சல் எல்லாமே இருந்தது. பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் அதிகமாக இருக்க மாதிரியே இருந்தது. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டான வெயிட் தான், பட் அந்த கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால உங்கள் உடம்பே உங்களுக்கு பாரமாக தெரிகிற மாதிரி. பாரமாக தெரிஞ்சது. பார்த்தீங்கன்னா நிறைய டயட்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், ஆனால் எதுக்குமே அது ரெடியூஸ் ஆகலை. இருந்த வெயிட் அப்படியே இருந்தது, குறையவும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 kg நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆனால் நார்மலாக தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் உங்கள் மெடிசன் மட்டும்தான் நான் அது கூட எடுத்துக்கிட்டேன். என்னன்னா இப்போ உங்களுக்கு கொடுத்த மெடிசன் வந்துட்டு ஆக்சுவலி அந்த எக்ஸசிவா இருக்கிற கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுற மாதிரி, வாதத்தை குறைக்கிற மாதிரியான மெடிசன். அப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு உடம்பு வந்து அந்த வாத உடம்பு தேவையில்லாத கேஸ் ஃபில் ஆகி தான் உங்களுக்கு வந்து உடம்பு பாரமா இருக்கிற மாதிரி, வெயிட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. இப்போ அந்த கழிவுகள், ஏன்னா உங்களுக்கு வாதம் சரியாகணும் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான மருந்துகள் கொடுக்குறப்போ உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீ ஆகிடும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் உங்களுக்கு கிளியர் ஆச்சு அப்படின்னாவே, தேவையில்லாத கழிவுகள் வெளியேறிச்சு அப்படின்னாவே நம்ம உடம்பு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சால் கூட டயர்ட் ஆகிடும், எப்போ தூங்கலாம், எப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு எப்படா வந்து உட்காந்துக்கலாம்னு நினைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ஆக்டிவாகவே நல்லா ஒர்க் பண்ணுறேன், ஸ்கூல்லையுமே நல்லா இருக்கேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மிட் நைட்லாம் எனக்கு தூக்கம் கலைஞ்சிரும். ஒரு மாதிரி வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டீப் ஸ்லீப்பே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வயிறு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தானே தூக்கம் வரும். வயிறு ஒரு ஹெவினஸ் இருக்கும், எந்திரிச்சு நடந்து ஒரு ஏப்பம் வந்தால் அப்புறம் தூங்குவாங்க சிலர். அதுக்காக நைட் எந்திரிச்சு சுடுதண்ணி வச்சு குடிச்சு ஒரு வாக்கிங் போய் இந்த கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தூங்குவாங்க. மிட் நைட்ல அது இதையும் எடுத்து சாப்பிட்டதெல்லாம் கூட பசினால, வயிறு எரிச்சல்னால. ஓகே, அந்த மாதிரி தூக்கம் இல்லாததுக்கும் அந்த ஜீரண பிரச்சனை தான் காரணம். இப்போ இது சித்தால வந்துட்டு குன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் இந்த எல்லா சிம்டம்ஸும் இருக்கும். இப்போ நைட் அப்படி தூக்கம் கெடுறதுனால அடுத்த நாள் உங்களுக்கு ஸ்கூல்ல சோர்வாயிடுவாங்க, ஃப்ரீயா இருக்க முடியாது. நல்லா நீங்க சொல்லி கொடுக்கணும், நல்லாவே நான் கியூர் ஆயிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். போன டைம் கூட அப்படி தெரியல, இந்த டைம் பாத்தீங்கன்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்குங்க. நான் இப்ப கூட சொல்லிட்டு தான் வந்தேன், என் வண்டியில என்ன கேப் இருக்கிற மாதிரியே இருக்கு, எப்பயுமே அடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்க. ஆக்சுவலி இப்போ வந்து 3 months மெடிசின்ஸ் எடுத்திருக்கீங்களா? 2 months மெடிசின்ஸ் முடிச்சு இப்போ 3rd month போயிட்டு இருக்கு. ஓகே, அவ்வளோதான். இனி உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை கிட்டத்தட்ட எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ ஜாயிண்ட் பெயின், உங்களுக்கு ஷோல்டர் பெயினும் எதுவுமே இல்லைங்க, பேக் பெயினும் சுத்தமா இல்லை. ஏன்னா இப்போ யங் ஏஜ்ல நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ பேக் பெயின் இருக்கு, ஷோல்டர் பெயின் இருக்கு, சிலருக்கு நீ பெயின் இருக்கு. உடனே வந்துட்டு பெயின் இருக்கு அப்படிங்கிறதுக்காக பெயின் கில்லர் டேப்லெட் அப்படின்னு போடுறதுல எந்த யூஸும் இல்லை. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அதுக்கான ஒரு தேய்மானம் இருக்கும் மேக்சிமம் பேருக்கு. அதனால எலும்பு தேஞ்சிருச்சு, இனிமேல் இப்படிதான், இனி நம்ம வலியோட தான் இருக்கணும். நான் ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணேன். இங்க நீ இல்ல எனக்கு பெயின் கிடையாதுங்க,
பெயினே இங்கே தான் மெயினாக. காஃப் மசில்ல பெயின். ஆமாம். கெண்டைக்கால்ல பெயின் பார்த்தீங்கன்னா நைட் மிட் நைட்லாம் பார்த்தீங்கன்னா நேராக என்னால் வச்சு தூங்கவே முடியாது. வலிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சுருண்டி பிடிச்சி இழுக்கிற மாதிரிலாம் இருந்ததுங்க. நான் என்ன நினச்சேன், நரம்பு தான் நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நரம்பு டாக்டரையும் போய் பார்த்தேன். அப்பயும் அது என்னால் சரியாக அனலைஸ் பண்ண முடியல. சரிங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 20 வயசுல இருந்தே டைஜஷன் ப்ராப்ளம். அதனால என்னன்னா, நீங்க என்னதான் சத்தானதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பரா அப்சர்வ் ஆகாது. அதனால உங்களுக்கு ரத்த குறைவாவே இருந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம கொடுத்த மெடிசன்ல உங்களுக்கு டைஜஷனை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னாவே நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல இருக்கிற சத்து ஃபுல்லாவே நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். அப்போ இந்த சத்து குறைபாட்டினால தான் கால் கெண்டை பிடிக்கிறது, அனிமிக்கா இருக்கிறதுனால. இப்போ உங்களுக்கு நீங்க ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறப்ப அது சரியாயிடுது. ஏன்னா ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் இப்போ இருக்கு. அதான் நானும் அப்படிதான் நினைப்பேன். ஏன்னா வெளி ஃபுட்டெல்லாம் நான் அதிகமாக எடுத்துக்கவே மாட்டேங்க. வீட்டில் சமைக்கிறது மட்டும்தான். அப்பயும் எனக்கு இப்படி ஒத்துக்காம போகுதே அப்படிங்கிறது தான் நான் உண்மையாலுமே ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ கேஸான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? நான் முட்டை கூட இந்த சிக்கன் எல்லாமே இந்த எல்லாமே 2 டேஸா சாப்பிட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வாதத்தை அதிகப்படுத்துற உணவுகள் எடுக்கிறப்ப முட்டை எடுத்தனாவே எனக்கு ப்ராப்ளம் வரும். அதான் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், நான்வெஜ்ல எக் இந்த மாதிரி எடுக்கிறப்ப இதெல்லாமே வாதத்தை அதிகப்படுத்துற ஃபுட். அது எடுக்கிறப்ப நார்மலா கேஸ் ட்ரபிள் இருக்கும். அதுவும் ஆல்ரெடி இப்போ உங்க மாதிரி வாத உடம்பா இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ ஒன்ஸ் சித்தா மெடிசன் எடுத்து அந்த எக்ஸசிவா இருக்கிற வாதம் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இப்போ எந்த வாதத்தை அதிகப்படுத்துற மாதிரி கேஸ் ஐட்டம்ஸ், ரிச் ப்ரோட்டீன் டயட் எடுத்தீங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கேஸ் ஐட்டம் நீங்க எடுக்க கூடாதுன்னா லைஃப் லாங் அப்படியே எடுக்காமே இருக்கணும் அப்படிங்கிறது விட்டுட்டு ரொம்ப நாளாவே நான் சாப்பிடுறதில்ல. இனி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் வந்து நீங்க சேர்த்தணும்னா வாழை பிஞ்சா சாப்பிடுங்க. ரொம்ப முத்துன வாழைக்காயா இல்லாம பிஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேல தோலை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணாம லைட்டா மட்டும் மேல சீவிட்டு நீங்க அப்படியே தோலோடையே கட் பண்ணி சமைச்சீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. அதுல கொஞ்சம் பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறப்ப ஒத்துக்கும். இப்போ வாழைக்காயா இருக்கட்டும், அவரைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாமே கேஸ் ஐட்டம்ங்க. அதெல்லாம் நீங்க வந்துட்டு பிஞ்சா சாப்பிட்றப்ப நமக்கு அந்த கேஸ் வந்து பெருசா பாதிக்காது. முருங்கைக்காயும் அப்படிதான், பிஞ்சு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். ஓகேங்க, நன்றிங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ உங்களுக்குமே வந்து இப்போ இந்த பெயினுக்கு காரணம் கேஸ் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? பெயினுக்காக தான் நீங்க ட்ரீட்மெண்ட் வந்தீங்க. ஆனா நம்ம இப்போ உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டே நம்ம கொடுக்கல. ஜஸ்ட் வாதத்தை குறைக்கிறதுக்கான, டைஜஷனை உங்களுக்கு சரி பண்றதுக்கான மெடிசின்ஸ் கொடுத்ததுலயே உங்களுக்கு சரியாயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா சரியாயிடுச்சு இல்லைங்களா? இப்போ வருஷ கணக்கா இருந்த பிரச்சனை ஒரு 3 மாசத்துல இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ இதுல இன்னும் என்னன்னா, நீங்க இப்போ மெடிசனை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னாலும் திரும்ப வராது. நீங்க எவ்வளவு ஒர்க் வேணாலும் பண்ணலாம். இனி எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தேங்க்யூ.